உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பாருங்க, உங்க எல்லா நெகட்டிவையும் மறைச்சு உங்களுக்குள்ள வீக்னஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க மேலே ஒரு ஃபேவர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு அழகான மிஸ்டேக்காக இருக்கும். அப்போ ஆசீர்வாதம் என்ன செய்யுது? சரியானதை செய்ய வைக்கிறது. 39 வாசிங்க, 4 வாசிங்க. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், அவன் எஜமானன், அங்கிருந்து வாசிமா, கர்த்தர் அவன் 3-4 வாசிமா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நான் என்ன தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கிறேன்? the connection between the blessing and richness. ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் பேரு. ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு ஐஸ்வர்யம் எப்படி உள்ள என்ட்ரு ஆகுதுன்ற பார்க்குறோம். ஆசீர்வாதம் வந்த பிறகு இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது? உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உள் வேலைகளை பார்க்குது. பார்த்து அவன் ஃப்ரெண்டு வெளியே நிற்கிறான். அவன் பேர் என்ன சொல்லுங்க சத்தமா? ஐஸ்வர்யம். ஆசீர்வாதம் உள்ள வந்துட்டான். இப்போ ஐஸ்வர்யம் வெளியே நிற்குது. இவனுக்கு அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதான் நான் சொல்றேனே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீண்ட நாள் ஐஸ்வர்யவான் ஆகாமல் இருக்கவே. உடனே என்ன செய்யறேன்? தன் ஃப்ரெண்டு உள்ள வர்றக்க டக்குன்னு எங்கிட்டா ஒரு கதவை திறக்கணும், கதவை திறந்து அவனை சரட்டு உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ இந்த யோசேப்பு கிட்ட ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஐஸ்வர்யம் எப்படி உள்ள என்ட்ராகுது பாருங்க. அவன் செய்கிறதெல்லாம், சிலர் பாருங்க வெளிநாடு போன உடனே முதல் வேலை என்ன செய்வாங்கன்னா, அங்கே போயிட்டு த ஒய்ஃபை எப்படி உள்ள கூப்பிட்டுக்கிறது, அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. இந்தியாவிலேருந்து போகிறாங்களோ எங்கேயோ. இல்லை, தன்னுடைய நண்பன் இருக்கான், அண்ணன் கல்யாணம் ஆகாதவன்னு வச்சுக்காங்களேன், அண்ணன் தம்பி எப்படி என்ன செஞ்சிடணும்? உள்ள தூக்கிடணும். முதல் வேலை அதுதான். அந்த மாதிரி இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது? ஐஸ்வர்யத்தை எப்படி உள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்குது. உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துருச்சுல, கட்டாயம் ஐஸ்வர்யம் உள்ளே வந்துடும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்போ இந்த யோசிப்பில் ஆசீர்வாதம் வந்த உடனே அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவன் மேல ஒரு தயவு வச்சாராம். ஆசீர்வாதம் என்னெல்லாம் செய்யுது? ஒன்று, நீங்க செய்யறத சக்சஸ் பண்ண வைக்குது. ஐஸ்வர்யம் எப்படி உள்ள வருது? செய்யறத சக்சஸ் பண்ண வைக்குது. அடுத்து எஜமானனுடைய கண்ணில் என்ன வருது? தயவு. ஃபேவர்னா தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் இருக்கும்போது யாருக்குமே இல்லாமல் உங்களுக்கு மட்டும் ஒன்று செய்யணும்னு தோன்றுறது. நான் என் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எங்கள் மேனேஜருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்வாப்புலன்னா, எல்லாரையும் ஸ்டாலில் இருக்க வச்சுட்டு என்ன மட்டும் வண்டியில் ஏற்றிடுவார். ஏற்றிட்டு ஜஸ்ட் நீ எனக்கு தம்பி மாதிரி. இவங்க எல்லாம் சேர்ந்து டார்கெட்டை முடிச்சிட்டாலும் சரி முடிக்கலனாலும் சரி எல்லாம் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் இவர் என்னை மட்டும் கரெக்டாக வீட்டுக்கு ஏற்றி விட்டுருவார். இவங்க கூட சேராத. அவர் ஒரு இஸ்லாம் சகோதரன். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ உன் மேலே வந்து எனக்கு ஒரு ஃபேவர்னு கிடையாது, அவர் சொல்ல மாட்டார். ஆனால் வந்து சம்திங் 20 நாள் 25 நாள் சொல்லாமல் லீவை போட்டு போயிடுவேங்க. 25 நாள் சொல்லாமல் லீவை போட்டுருவேன். 25 நாள் கழித்து வந்தால் ஆஃபீஸே மாறி இருக்கும், வேறு ஆள்லாம் எடுத்துருப்பாங்க. அவே டையை கட்டி, சார் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஆர்டருக்கு வந்துருக்கீங்களா? இல்லை, அவரை இவரை பார்க்கணும். நம்ம அவரை பார்க்குறதுக்கு நீ போய் இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருப்பான். என்னை பார்க்கவே மாட்டார். எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஓகே எல்லாம் இது பண்ணிடுங்க, நீ அவரை போய் பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு சொல்லிட்டு ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு காலையில் 7 o'clock எல்லாம் ஃபீல்டு கிளம்பிடுவாங்க. நான் நிற்கிறேன், வந்திருக்கிறேன், என்ன பண்ண கேட்க மாட்டேன். அவன் வண்டி எடுத்து போய் இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். எல்லாம் கிளம்பிட்டாங்க. 20 நாள் கழிச்சு வந்திருக்கிறியே, உனக்கு வேலை இல்லை அப்படின்னா சொல்லணும்ல, அது கூட சொல்ல மாட்டார், கிளம்பி போயிடுவாங்க. சரின்ட்டு நான் ரிட்டர்ன் ஆவேன் பாருங்க. எல்லாரும் போனோம், இவர் வண்டி மட்டும் அப்படியே திரும்ப வண்டியில் ஏறு அப்படின்வார். என்ன உனக்கு எவ்வளோ வருஷம் அறிவே இல்லையா உனக்கு? சரி இப்போ என்ன பண்ண போகிற? முதல் நீ போய் அவனை பார்த்து, அவ்வளோதான். திரும்ப ரீஎன்ட்ரிலாம் கிடையாது. அப்படியே நேராக ஒரு நிமிஷம் அப்படியே ஓரமாக நிப்பாட்டுங்கண்ணே.
நிப்பாட்டினோன்னே அந்த ஒரு நிமிஷம் வாசல் இந்த ஒரே ஒரு கஸ்டமர் 20 நாளைக்கு முன்னாடி பார்த்து என்ன சொல்லணும்னு பார்ப்பேன். உள்ளே போயிட்டு வெளியே செக் கூட வந்துருக்கேன் நான். அங்கே போய் என்னடா நீ வண்டி அப்படியே ஓட்டுக்க நேரம். தேவன் பாருங்க உங்க எல்லா நெகட்டிவையும் மறைச்சு உங்களுக்குள்ள வீக்னஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க மேலே ஒரு ஃபேவர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அது வந்து ஒரு என்ன சொல்ல வந்து ஒரு ஒரு அழகான மிஸ்டேக்காக இருக்கும். அது வந்து ஆசீர்வாதங்கள் வர்ற மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.